எட்டாம் அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராய்லர் கோழி நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கோழி அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னாவே முட்டை முதல்ல வந்ததா கோழி முதல்ல வந்ததா அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டுருக்குது. அதை தவிர்த்து கோழியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த பிராய்லர் கோழியை பற்றி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹார்மோன் இதில் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் இது இன்சுலின் அதிகமாக இருக்குது, அப்புறம் இது சாப்பிட்றதுனால குழந்தைங்க சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறாங்க, இது நம்ம பிராய்லர் கோழின்றது ரொம்ப கெட்டது, இதை நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நல்லாவே போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லை, டிவியில் நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயும் பிராய்லர் கோழின்றது ஒரு கெடுதலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தால் கூட, ஆனால் அது யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எல்லாம் இன்றைக்கி நிறைய கிரில்டு சிக்கனு, அப்புறம் ஷவர்மா, அப்புறம் சில்லி சிக்கன், இந்த மாதிரி நிறைய கடைங்க புதுசாக ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் சிக்கன் பிரியாணி கடைங்க, இந்த மாதிரி பிராய்லர் கோழி பொருளை வச்சு தயாரிக்கக்கூடிய கடைங்க நிறைய உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்குது. அது எதுவும் குறைஞ்சபாடாக தெரியல. பொதுவாக இந்த பிராய்லர் சிக்கன், அதாவது பிராய்லர் கோழி சிக்கனை சாப்பிட்றவங்கள நம்ம விசாரித்து பார்த்தோம்னா ஒரு 4 விதமாக சொல்லுவாங்க. முதல் விதம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிராய்லர் கோழியில் எந்த விதமான கெடுதலும் இல்லை, நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். இன்னொரு குரூப்பை கேட்டோம்னா, இந்த பிராய்லர் கோழி டேஸ்ட் நல்லா இருக்குது, அது நல்லதாக இருந்தானே கெட்டதாக இருந்தானே, டேஸ்ட் நல்லா இருக்குது அதனால் நான் ஃபுல்லாக சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். இன்னொரு குரூப் என்ன சொல்லுன்னா, ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்ற நான்வெஜ் ஐட்டத்தை விட பிராய்லர் கோழி சிக்கன் ரேட் கம்மியாக இருக்குதுன்றதுனால நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். இன்னொரு குரூப் அது எப்படி இருந்தால் என்ன, டேஸ்ட் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அதில் எந்த விதமான கெடுதலும் இல்லை, நான் அதனால் அந்த பிராய்லர் சிக்கனை ஃபுல்லாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லும். பொதுவாக இந்த பிராய்லர் சிக்கன்ன்றது இப்போ ஒரு 1975க்கு அப்புறம் வந்தது தான். முன்னெல்லாம் இந்த மாதிரி அசைவம் சாப்பிட்ணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் 2-3 கோழி வளர்ப்பாங்க. அது வளர்த்துட்டு பண்டிகை காலங்களில் அதை அடித்து சாப்பிடுவாங்க. அப்படி தான் இருந்தது. ஒரு 1975க்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பண்ணை வச்சு கோழி வளர்க்குறது அப்படின்ற ஒரு மெத்தடு வந்தது. இது வந்த புதுசில் கூட என்ன ஆகுதுன்னா, ஒரு கோழியை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு 60லேருந்து 70 நாள் ஆகும். இந்த பண்ணை ஆரம்பித்து இதை நடத்தக்கூடிய புதுசில் அந்த 1975லேருந்து ஒரு 2000 அந்த மாதிரி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து 70 நாள் ஆகும் ஒரு கோழியை உற்பத்தி பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒரு கோழியை உற்பத்தி பண்ணுறோம்னா ஒரு 35லேருந்து 40 நாள்லேயே மார்க்கெட்டுக்கு வந்துடுது. இது குஞ்சியாக இருந்து கோழியை உற்பத்தி ஆகி நம்ம சாப்பிட்றதுக்கு வர்றதுக்கு ஒரு 35லேருந்து 40 நாள்லேயே அது ப்ரொடக்ஷனாகி வெளியே வந்துடுது. அந்தளவுக்கு அதை வளர்க்குறவங்க, அந்த கம்பெனி இருக்கிறவங்க அந்தளவுக்கு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிக்கனு, பிராய்லர் சிக்கன் உண்மையிலேயே நல்லது தானா, இதில் சத்து இருக்கா அப்படின்னா இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்மி ரேட்டில் நமக்கு சிக்கன் கிடைக்குது பிராய்லர் சிக்கனு. இதில் 100 கிராமில் ஒரு 20லேருந்து 30 கிராம் ஹைலி ப்ரோட்டீன், நல்ல தரமான ப்ரோட்டீன் கிடைக்கும். ஒரு 100 கிராம் பிராய்லர் கோழி சிக்கன்லேயே நமக்கு ஹைலி ப்ரோட்டீன், தரமான ப்ரோட்டீன் 25லேருந்து ஒரு 30 கிராம் இல்லை 20-30 கிராம் கண்டிப்பாக சாலிடாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு முட்டை எடுத்துட்டோம்னா ஒரு 6 கிராம் நல்ல தரமான ப்ரோட்டீன் கண்டிப்பாக கிடைக்கும். குறைஞ்ச விலையில் நல்ல தரமான ப்ரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ப்ரோட்டீன் குறைஞ்ச விலையிலேயே மக்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வகையில் நல்லது தான். அதுவும் இல்லாத இந்த பிராய்லர் கோழி மார்க்கெட் ரொம்ப பெருசு. இந்திய லெவலில் உலக லெவல்லே இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது இந்த பிராய்லர் கோழி சிக்கன் உற்பத்தி பண்ணுறதுல. முட்டை உற்பத்தி பண்ணுறதுல 4வது பிளேஸில் இருக்குது வேர்ல்டு லெவலில். அப்படின்னா மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போல்லாம் வில்லேஜில் அவங்கவுங்க கோழி வளர்த்து பண்டிகை காலங்கள் அடித்து சாப்பிடுவாங்க. அது ஒரு வேளை அவங்க தேவையை பூர்த்தி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க அந்த மாதிரி வில்லேஜில் உற்பத்தி பண்ணுற கோழி எல்லாருடைய தேவையும் பூர்த்தி பண்ணுறதில்ல. அதனால் பண்ணை அதிகமாகி போச்சு. பண்ணையில் ரொம்ப சீக்கிரமாக உற்பத்தி பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய டெக்னாலஜியை அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுடைய பொதுவான தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு பண்ணை வச்சு கோழி வளர்க்க வேண்டியது ஒரு அத்தியாவசியமாகி போச்சு. இந்த பிராய்லர் கோழியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயினாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லை ஒரு பதில், ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இது நிறைய ஹார்மோன் இருக்குது. இதில் இந்த பிராய்லர் சிக்கனில் நிறைய ஹார்மோன் இருக்குது. ஹார்மோன் இன்ஜெக்ஷன் நிறைய போடுறாங்க. அதனால் அதை சாப்பிடும்போது நமக்கு எளிதில் சீக்கிரம் குழந்தைங்க ரொம்ப குறுகிய காலத்திலேயே அந்த வயசு அதிகமாக ஆகாதக்குள்ளே ஒரு சின்ன வயசுலேயே
ஏஜ் அட் பண்ணிடுறாங்க, அப்புறம் அதனால் நிறைய உடல் வந்து மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசிக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். பொதுவாக பிராய்லர் கோழி வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு 35லேருந்து 45 நாள் ஆகுது. இல்லை ஒரு 35லேருந்து 40 நாள்லேயே வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து ஹார்மோன் போட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து அதிகமாக போடுறாங்க, அதனால தான் அந்த கோழி வந்து ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. அது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஹார்மோன்னா என்ன? ஒரு இன்சுலின், குரோத் ஹார்மோனு, அப்புறம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன்லாம் இருக்குது. இந்த ஹார்மோனை வந்துட்டு நம்ம செயற்கையாக ஒரு செலுத்தி ஒரு உயிரினத்தை வளர்த்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்படி வளர்த்துற அளவுக்கான டெக்னாலஜி வந்து இந்த கோழி உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட கிடையாது, பண்ணவும் முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மாதம் ஒரு கோழியை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் நம்ம போட்டு ஒரு உயிரினத்தை வளர்க்கணும் அப்படின்னா குறைஞ்சதுல 20,000 30,000 ரூபாய் செலவாகும். அந்தளவுக்கு காஸ்ட்லியானது இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ். ஏன்னா காலையில் ஒரு டைமு, சாயந்தரம் ஒரு டைம், 2 டைம் இந்த இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும், டெய்லியுமே போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டெய்லியும் 2 வேளை இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 35லேருந்து 40 நாள் வரைக்கும் இந்த கோழியை உற்பத்தி பண்ணணும், வளர்க்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20,000 30,000 ரூபாய் செலவாகும் அந்த இன்ஜெக்ஷனுக்கு மட்டுமே. ஆனால் 1 கிலோ வந்து நமக்கு ஒரு 120 150 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ செலவு பண்ணி அந்த கோழி உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை, சாத்தியமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷனோட ரேட் வந்து அந்தளவுக்கு அதிகம். அதே மாதிரி ஒரு கோழி உற்பத்தி பண்ணுறதுக்கு காலையில் ஒரு டைமு, ஈவினிங் ஒரு டைம் இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணி உற்பத்தி பண்ணணும்னா 2 கிலோ கோழி உற்பத்தி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து 20,000 30,000 ரூபாய் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை, அந்த மாதிரி பண்ணுறதும் கிடையாது. எல்லாருமே மக்கள் வந்து அந்த மாதிரி நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அந்த ஹார்மோன் இருக்குது அதில், அதனால தான் வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி குழந்தைங்க சீக்கிரமே வயசுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக உண்மை கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்மோனை வச்சு ஒரு உயிரினத்தை நம்ம வந்து வளர்த்த முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நிறைய குழந்தைங்க டாக்டர்கிட்ட வந்து நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, என் குழந்தை சரியாக வளர மாட்டேங்குது, வளர்ச்சி இல்லை, குண்டா இல்லை, ஒல்லியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்டோட நிறைய குழந்தைங்க வந்து குழந்தை டாக்டர்கிட்ட அதிகமாக இருக்காங்க. அப்படி ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷனை போட்டு குழந்தைய வளர்த்தலாம், இல்லை ஒரு உயிரினத்தை வளர்த்தலாம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் இன்ஜெக்ஷன் ஒரு நாளைக்கு போடுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன், ஹார்மோன் இன்ஜெக்ஷனை வாங்கி என்ன பண்ணுவாங்க, போட்டு வளர்த்து நல்லா புதுசுன்னு யாருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அந்த குழந்தைய இன்ஜெக்ஷன் போட்டு வளர்த்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிடுவாங்க எல்லா டாக்டருமே. ஏன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. அதுவும் இந்த கோழி உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அவங்க எப்படி இந்த 35லேருந்து 40 நாளுக்குள்ளே ஒரு கோழி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தரமான கோழி குஞ்சை வந்து பிரிக்கிறது. இது வந்து காலங்காலமாக அந்த 1975 அந்த பண்ணையை ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல தரமான கோழி குஞ்சை உற்பத்தி பண்ணுவாங்க. நல்ல தரமான முட்டையை வந்து கண்டறிஞ்சு அதில் வந்து எந்த மாதிரியான கோழி குஞ்சு வந்து எந்த வெயிட்டில் வந்துட்டு அது வந்ததுன்னா அது வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரீடிங் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. நல்ல தரமான கோழி குஞ்சு செலெக்ஷன் பண்ணி அதை தான் பண்ணைக்கு அனுப்புவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளர்ச்சி அடைகிற அளவுக்கு தரமான ஒரு கோழி குஞ்சாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது பண்ணிடுறாங்க. அப்புறம் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன். கோழிக்கு வந்து மனிதர்கள் கூட அந்தளவுக்கு ஒரு பக்காவான நியூட்ரிஷன் உள்ள உணவு வந்து தரமாட்டாங்க. ஆனால் கோழிக்கு வந்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்க எத்தனை கிலோவுக்கு எந்த அளவுக்கு விட்டமின்ஸ் தரணும், மினரல்ஸ் தரணும், புரோட்டீன் தரணும், கார்போஹைட்ரேட் தரணும்னு சொல்லிட்டு தரமாக அந்த உணவை வந்துட்டு தீவனத்தை வந்து தரம் உயர்த்தி பண்ணி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்த பேலன்ஸ்டு நியூட்ரிஷனாக எவ்வளோ கலோரி தரணும், அந்த கோழிக்கு எவ்வளோ எனர்ஜி தரணும், அப்போ எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அது வந்து சதைப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிசர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீவன உற்பத்தியை வந்து தரமாக தயார் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 35லேருந்து 40 நாள் வந்துட்டு அந்த கோழி ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளர்ந்துடுது. இன்னொரு விஷயம், சரி இன்ஜெக்ஷனே போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறது கேட்குது. ஆனால் இன்ஜெக்ஷன் வந்து கட்டாயம் போடுறாங்க. அது ஏன்னா அந்த ஆரம்பத்தில் போடக்கூடியது தான். இப்போ ஏதாச்சும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நம்ம வந்து தடுப்பூசி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கோழிக்கும் வந்துட்டு தடுப்பூசி மாதிரியான இன்ஜெக்ஷன் நிறைய போடுறாங்க. ஏன்னு கேட்டால் அது வளர்ச்சி அடைகிற காலத்தில் எந்த விதமான நோயும் தாக்கக்கூடாது, பாதிப்படையக்கூடாது, நோய் வந்து அந்த கோழி வந்து இறந்துடக்கூடாது, நமக்கு வந்துட்டு வியாபாரம் பாதிக்கும் அப்படின்றதுனால தடுப்பூசி மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க, ஆரம்பத்தில் போடுறாங்க. அது இல்லாத சில ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸும் நோய் எதிர்ப்பு சக்திக்காக, இல்லை நோய் வரக்கூடாதுன்றதுக்காக, இல்லை வந்த பிறகோ ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸும் போடுறாங்க. இதுதான் போடுறாங்களே தவிர எந்த விதமான ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் அதெல்லாம் அவங்க போடுறதில்ல. அதனால் இந்த ஹார்மோன் நம்ம உடலை வந்து பாதிக்குது,
நம்மளுடைய சமச்சீர் நிலைமை வந்து மாற்றுது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து கொண்டு வருது அப்படின்னு நினச்சிட்டு யாரும் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிராய்லர் கோழி சிக்கன் உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த விதமான ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் அவங்க பயன்படுத்துறது கிடையாது. பயன்படுத்தியும் தயாரித்தா அவங்களுக்கு வந்து கட்டுப்படியும் ஆகாது. அப்புறம் அந்த பிராய்லர் கோழி சிக்கன் வந்து சாப்பிட்றவங்களுக்கு மெயினாக எல்லாருமே மக்கள் நினைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, சின்ன குழந்தைங்க வந்து சீக்கிரம் வந்து பூப்படைஞ்சிடுறாங்க, அதாவது வயசுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பரவலான எண்ணம் இருக்குது. இது உண்மையா? இது சிக்கன் சாப்பிட்றதுனால மட்டும்தான் அந்த மாதிரி நடக்குதா அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். வேர்ல்டு லெவலில் வந்துட்டு இது சம்மந்தமான ஆராய்ச்சியை பண்ணி பார்க்கும்போது எல்லா விதமான நாட்டிலையும் சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லா நாட்டிலையுமே வந்துட்டு ஒரு 14 வயசு 15 வயசு பியூபரிட்டி ஏஜ் இருக்குதுன்னா எல்லா நாட்டிலையுமே வந்து இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 வருஷம் வந்து எல்லா இடத்துலையுமே குறைஞ்சிருக்கு. எல்லா கண்ட்ரிலையுமே குறைஞ்சிருக்குது. அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 15 வயசில் ஒரு குழந்தை வயசுக்கு வரும் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு 11 12 வயசு 13 வயசுலேயே வந்து வயசுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே பரவலாகவே வந்துட்டு ஒரு 2-3 வயசு வந்து குறைஞ்சிருக்குது. ஏன் அப்படின்னா முதல்ல வந்துட்டு பண்டைய காலத்தில் வந்துட்டு என்னென்னா சரியான சமச்சீரான உணவு, நல்ல டயட்டு, அந்த மாதிரியான உணவு வந்து கிடைக்குமா அப்படின்றது தெரியல. அப்போ வந்து அந்த மாதிரி இருந்து இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய மாவுச்சத்துள்ள உணவு அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு எல்லா விதமான உணவும், எல்லா விதமான நியூட்ரிஷன் உள்ள உணவும் வந்து ஈஸியாக இன்றைக்கி கிடைக்குது. அப்புறமா மெயினாக வந்து மக்களோட வாழ்க்கை முறை வந்து முன்னைக்கு இப்போ வந்துட்டு நாகரிகமாக இருந்தாலும் சரி, இல்லை எல்லா விதமான உணவு பொருளும் கிடைக்கக்கூடியதுலேயும் கொஞ்சம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான நியூட்ரிஷனும் எந்தளவுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியல. அப்புறம் வாழ்க்கை முறைன்றது வேறு. இன்றைக்கி வந்துட்டு வாழ்க்கை முறை வேறு. இந்த வாழ்க்கை முறை மாறினதுனாலையும் அப்புறமா வந்துட்டு நிறைய மாவுச்சத்து இந்த மாதிரியான உணவு வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்துட்டு இப்போ எல்லா விதமான நியூட்ரிஷன் உள்ள உணவும் மாவுச்சத்தாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க சாப்பிட்றாங்க. அதனால் வந்துட்டு அவங்க சீக்கிரமாக பியூபரிட்டி அடையிறதுக்கான ஒரு மெயின் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால மட்டும்தான் அந்த மாதிரி வருது அப்படின்றது கண்டிப்பாக அது ஒரு மெயின் காரணம் இல்லை, அது நிரூபிக்கப்படவும் இல்லை. எங்கேயுமே வந்துட்டு இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆராய்ச்சியிலும் நிரூபிக்கப்படவும் இல்லை. பொதுவாகவே 2லேருந்து 3 வருஷம் வந்துட்டு இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் வந்துட்டு குறைஞ்சிருக்குது. அந்த பியூபரிட்டி ஏஜ் வந்து நார்மலாகவே குறைஞ்சிருக்கு, வாழ்க்கை முறையினால் குறைஞ்சிருக்குது. அப்புறம் பிசிஓடி, இன்ஃபெர்டிலிட்டி இந்த மாதிரி வந்துட்டு சரியான மாதவிடாய் சுழற்சி இல்லை, அப்புறமா வந்துட்டு குழந்தையின்மை இல்லை அப்படின்றவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிராய்லர் கோழி சிக்கன் சாப்பிட்றதுனால தான் அந்த மாதிரி இருக்குது, அது நம்ம தவிர்த்துட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்குது. அதுவும் அதுக்கான சரியான காரணம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் வந்துட்டு முட்டையும் சிக்கனும் சாப்பிட்டு கூட எல்லாருமே வந்துட்டு அப்புறம் மாதவிடையெல்லாம் நார்மலாக போயிட்டுருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல உணவு முறையை கொடுத்து மாவுச்சத்தை குறைச்சி அப்புறம் நல்ல சத்தான சிக்கனும் முட்டையும் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த பிசிஓடி இதெல்லாம் வந்துட்டு இதனால் எந்த பாதிப்பும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிறதான ஒரு தவறான புரிதல் தான். சரி, இப்போ சொல்கிறீங்களே, அப்போ வந்து இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால வந்துட்டு கண்டிப்பாக பிரச்சனையே இல்லையா அப்படின்னா பிரச்சனை இருக்குது, இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பொதுவாக முன்னெல்லாம் வந்து ஒரு பண்ணையில் வந்து கோழி உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நிறைய போடுவாங்க. அது அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய நோய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் வந்துட்டு அதிகமாக போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுதுன்னா, இது அந்த நோயை தடுத்துட்டு வேற ஒரு புது கிருமி உற்பத்தி பண்ணுற மாதிரி ஆகிடுது. இது வந்து கவர்மெண்ட் கவனத்துக்கு போன பிறகு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த அளவுக்கு தான் இன்ஜெக்ஷன் நீங்கள் போடணும் கோழி வளர்ப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதனால் இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடுறோடைய அளவும் குறைஞ்சி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பண்ணை வச்சுருக்கவங்களும் என்ன கருத்தில் கொள்ளணும்னா, ஒரு சமூகம் வந்து சீர்கட்டு போகக்கூடாது அப்படின்றத மனதில் வச்சுக்கின்னு இந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் வந்துட்டு இப்போது கவர்மெண்ட்டு இது ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாமே குறைச்சி தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணும்போது எந்த ஒரு சமூகத்துலேயும் வந்து எந்த விதமான பாதிப்பும் இது உண்டு பண்ணாது அப்படின்றது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணும். அப்புறம் அதிகமான ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனும் இப்போ போடுறதில்ல. இப்போ பண்ணையில் வளர்க்குற கோழிங்களுக்கு வந்து யாரும் அதிகமாக போடுறதில்ல. அதனால் யாரும் வந்து பயப்படலாம் வேண்டியதில்லை. அப்புறம் இந்த பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ரீட் ஆரம்பித்து கொஞ்சம் வளர்ச்சி அடைகிற வரைக்குமே வந்துட்டு இந்த தடுப்பூசி, இந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனு, இந்த நியூட்ரிஷன் கலந்த இந்த தீவன உணவு எல்லாமே இப்போ இருக்கிற நாட்டுக்கோழி வளர்ப்புலையும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பெருசான பிறகு கொஞ்சம் மேய்ச்சல் வந்து பெருசான பின்னாடி மேய்ச்சல் விட்டுறாங்க. அப்புறம் இயற்கையான உணவு கிடைக்கிற மாதிரி அதை வந்து வளர விடுறாங்க.
ஆனால் ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த நாட்டுக்கோழிக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனும் தடுப்பூசியும் அப்புறமா வந்துட்டு இந்த கோழி தீவனமும், அதாவது இந்த பேலன்ஸ்டு டயட்டு இந்த நியூட்ரிஷன் தீவனத்தையும் இப்போ வந்து நாட்டுக்கோழிக்குமே கொடுக்குறாங்க. அதனால் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் வந்து அதிகமாக இல்லாமல் தான் இருக்குது. இப்போது இல்லாத மாதிரி பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா குறைஞ்ச செலவில் நமக்கு வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரு உணவுனா இந்த பிராய்லர் கோழி சிக்கன் தான். அதனால் வந்துட்டு ஏதோ வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை மாதத்துக்கு ஒரு 2 டைம் அந்த மாதிரின்ட்டு இந்த பிராய்லர் கோழி சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. இது போன்ற வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் வடிவேல். நன்றி.